மாபெரும் இஸ்லாமிய கண்காட்சி இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி 8 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை. இடம் TNTJ பள்ளிவாசல் வளாகம், நேரத்தில் பண்டாரவாடை. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாலை 3 மணி முதல் சிறப்பு நிகழ்ச்சியாக இஸ்லாம் சம்பந்தமான பதிலை சொல்லுங்கள் பரிசை வெல்லுங்கள் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பண்டாரவாடைக்கு, தஞ்சை வடக்கு மாவட்டம். பார்க்கலாம். தத்துவம் எப்படி கூற வேண்டும்? இரு கைகளையும் இரு காதுகளையும் கீழ்ப்பகுதிகளை உயர்த்துதல். அதற்கும் ஆதாரம் உண்டு. முஸ்லிம்ல கடமை செய்யப்படுகிறது. இரு கைகளையும் இரு தோல்விகளுக்கும் உயர்த்துவதற்கும் ஆதாரம் உண்டு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இரு கைகளையும் மூடாமல் நீட்டிக்குள் இருக்க வேண்டும். அதாவது விரித்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பிறகு கைகளை நாம் கட்ட வேண்டும். அல்லாஹ் ஒருவர் என்று கைகளை நாம் கட்ட வேண்டும். கைகளை நெஞ்சின் மீது கட்ட வேண்டும். இது நசாயியில் 874 செய்தி. வலதுகை இடதுகை மணிக்கட்டு மீது வைக்க வேண்டும். அது பதிவு செய்யப்பட்டது. அவ்வாறு செய்து அல்லாஹும் என்று ஆரம்பிக்கும் துஆவை எழுத வேண்டும். அல்லது அது அல்லாத ஆரம்பிக்கக்கூடிய துஆவை எழுதலாம். இதைத் தொடர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை எழுத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து இன்னொரு குறைசூரா எழுத வேண்டும். பிறகு ருக்கூ செய்தல். எவ்வாறு அதை செய்வது என்பதை பார்க்கலாம். ருக்கூ செய்யும் போது இரு கைகளையும் காதுகளுக்கு நேராக உயர்த்த வேண்டும். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி இரு கைகளாலும் இரு முட்டுக்கால்களையும் பிடித்துக் கொள்ள வேண்டும். திருமதியில் 241வது செய்தி மற்றும் அனுதாபத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இரு கைகளையும் வளைவின்றி நேராக வைக்க வேண்டும். பிறகு முதுகை வளைவின்றி நேராக வைக்க வேண்டும். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ருக்கூவிலே